இதெல்லாமே தனித்தனியாக நல்லது தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவைகளை கூட்டி வழங்குங்கள். அப்படி சேர்க்கும்போது தான் அந்த 2 குணமுமே நமக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும். அது ஆவிக்குரிய ரகசியம். அது ஒரு சின்ன உதாரணத்துக்கு பாருங்கள். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறியாயா என்று சொல்லுகிறார். விசுவாசம் நல்லது தான். ஆனால் விசுவாசம் கிரியை இல்லாமல் இருந்தால், கிரியையும் விசுவாசமும் சேர்க்கப்படாவிட்டால் அந்த விசுவாசம் செத்ததாயிருக்குமே என்கிறார். அப்போ எதை எதோட காம்பினேட் பண்ணணும், எதை எதோட சேர்க்கணும், அப்போ நமக்கு என்ன விளைவு உண்டாகும், அப்போ தான் அந்த 2 குணாதிசயங்களுமே வேலை செய்ய ஆரம்பிக்கும் என்பது நமக்கு தெரியணும். இதுவும் நல்லது அது நல்லதுங்கிறதுக்காக சேர்க்கக்கூடாததை நம்ம சேர்க்கக்கூடாது. அது 2ம் சேர்ந்து டியூவலாக 2மே சேர்ந்து கிரியை செய்யக்கூடிய சுபாவங்களை பற்றின ஒரு பெரிய ரகசியத்தை தான் பேதுரு இந்த இடத்துல நமக்கு சொல்ல முற்படுகிறார். அதனால தான் இதை நம்ம நிதானமாக படித்து பார்க்கணும்.